அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் சந்தனா சுந்தரையா. இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோன்னு பார்ப்போமா. எழுந்திரிச்சி ஒலை மட்டும் வச்சுட்டேன். ஒலை கொதிக்க போகுது. கொதிச்சோன்னு அரிசி போட்டுடலாம். அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி மல்லித்துவையல் அரைச்சி அதை சாதமாக பண்ணி கொடுக்க போகிறேன் பசங்களுக்கு. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இருக்குது. முருங்கைக்கீரை ஆஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை முட்டை போட்டு பண்ணலாமா இல்லை வெறும் தேங்காய் மட்டும் பண்ணலாமான்னு தெரில. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வெள்ளையாக இதுவும் தேங்காய் போட்டு வதக்க போகிறேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் சாலட் செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேன். டைம் இருந்தால் சாலட் செஞ்சுருவேன். இல்லாட்டினா வெள்ளரிக்காயை கட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். இன்றைக்கி குழம்பு எதுவும் வைக்கலை. இதுதான் பண்ண போகிறேன். வேறு எதுவும் பண்ணுறேன்னா என்னென்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம். சாதம் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் மல்லிச்செடிக்கு வறுத்துட்டு இருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை மல்லிச்செடி போட்டு வதக்க வேண்டியதான். மல்லிச்செடி மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது தேவையான அளவுக்கு போட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கணும். மல்லிச்செடி எப்போயுமே வதங்கும் போது கொஞ்சம் இந்த மாதிரி தண்டோடையே வதக்குனிங்கன்னா தான் ரொம்ப நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு குவான்டிட்டியும் கூட இருக்கும். அதனால் இந்த மாதிரி தண்டோடையே சேர்த்து வதக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அதுலேயும் கத்திரிக்காயை நறுக்கி எடுத்து வச்சிடலாம். இது வதங்குறதுலையும் மல்லிச்செடி வதக்கியாச்சு. வதக்கி அப்படியே மிக்ஸி ஜாருக்கே மாற்றிட்டேன். இனிமேல் தான் அரைக்கணும். இங்கிட்டு கத்திரிக்காயும் ரெடி பண்ணிட்டேன். பொடி எதுவுமே போடலை. வெறும் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை அதுக்கப்புறம் கத்திரிக்காய் மட்டும் போட்டு வதக்கிடுவேன். இதை மூடி வச்சுருவேன். இங்கிட்ட முருங்கைக்கீரைக்கு சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் மட்டும் ஊற்றிருக்கேன். நிறைய வெங்காயம் போட்டு பண்ணிங்க அப்படின்னா, நான் எந்த காயாக இருந்தாலுமே நிறைய வெங்காயம் போட்டு பண்ணுவேன். அது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லிகிட்டே இருப்பார், நிறைய வெங்காயம் போடு நிறைய வெங்காயம் போடுன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். எனக்கு அது உரிக்க டைம் இருக்காது. வாங்கிட்டு வர அன்றைக்கி ஒரு நேரம் உட்காந்து மொத்தமாக உரித்து வச்சுருவேன் நான். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் பச்சை மிளகா மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை போட்டுடலாம். முருங்கைக்கீரை ரெடி பண்ணிட்டேன். இங்கே கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக போட்டிருக்கேன். இன்னும் உப்பு போடலை. ஏன்னா வெந்த பிறகு இன்னும் கொஞ்சம் அப்படியே நல்லா சுருங்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா உப்பு போடல. கத்திரிக்காய் கிட்ட ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். வெந்திருக்கும். ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடலாம் கத்திரிக்காயை. கீரையை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. அதனால் அப்படியே விட்டுருங்க. சாதம் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். பசங்களுக்கு மட்டும் ஸ்கூலுக்கு விடுறதுக்கும் காலையில் சாப்பிட்றதுக்கும். மற்றபடி பழைய சோறு நிறைய இருக்குது. நேற்று ஆக்கினது அப்படியே இருக்குது. யாருமே சாப்பிடவே இல்லை. ஸ்நாக்ஸுக்கு வீட்டில் ஒரு செவ்வாழை இருந்தது. கொஞ்சம் தேங்காய் இருக்குது. இதை வச்சு கேப்ப மாவு கொஞ்சம் நிறையவே இருக்குது. கேப்ப மாவு வச்சு நான் இன்றைக்கி பணியாரம் பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். மோட்ரு போட ஆரம்பிச்சிட்டோம். அதான் வீடியோ பேச முடியல. இப்போ முருங்கைக்கீரை கிட்டத்தட்ட நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. முட்டை ஒரு 5 முட்டை உடச்சி ஊற்றி ரெடி பண்ணிவிட்டேன். இது ஸ்நாக்ஸுக்கு கேப்ப மாவில் பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, தேங்காய், வாழைப்பழம், அதுக்கப்புறம் சர்க்கரை, கேப்ப மாவு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. மிக்ஸ் பண்ணி அதுவும் ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இது எனக்கும் அம்மாவுக்கும் காலையிலைக்கு சாப்பிட்றதுக்கு. ரவை ஒரு 100 கிராம் போல் தான் இருக்குது, கோதுமை ரவை. அது உப்புமா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிட்டேன். இது எங்கள் ஸ்டாலில் போடுற கம்பும் நிலக்கடலையும் கலந்த லட்டு. நாங்கள் எங்கள் ஸ்டாலுக்கு போடுவோம். அது பாப்பாக்காக எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது சாலட் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது முட்டைக்கோஸ் நல்லா பொடியை எவ்வளோ தூரத்துக்கு துருவ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு துருவிடுங்க. துருவிட்டு அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், கேரட்டு, மல்லிச்செடி, தயிர், உப்பு, மிளகு பொடி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் எங்கள் ஸ்டாலில் போடுற ஏபிசி ஜூஸ், ஆப்பிள், கேரட், பீட்ரூட் அந்த ஜூஸ் தான் இது. இது எனக்காக ஒன்று எடுத்து வச்சுட்டு போயிருந்தாங்க, காலையில் குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.